ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து வீடு மாறுறோம் நாங்க. அதனால தாங்க ஒரு 2, 3 நாள் என்னால வீடியோவே போட முடியல. ஏன்னா வேலை ரொம்ப டைட்டா இருந்துச்சு. இதே அப்பார்ட்மெண்ட்ல தான் மாறுறோம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து டபுள் பெட்ரூம்ல இருக்கோம். இப்போ மூவ் ஆறது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் மூவ் ஆறோம். நாங்க வந்து 8த் பிளாக்ல இருக்கோம். 6த் பிளாக் போறோங்க. இங்கேருந்து ஒரு 2 இது வந்து முன்னாடி போறோம். ஸோ முன்னாடியே வந்து பேக்லாம் பண்ணி வச்சாச்சு. நானும் ஸ்ருதியும் தான் சேர்ந்து பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்தது. ஷிவானிக்கு வந்து வியாழக்கிழமை வரையிலுமே இந்த சம்மர் கோர்ஸ் எடுத்திருக்கா இல்லையா, அதுக்கு வந்துட்டு எக்ஸாம் இருக்குங்க, ஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ அவள் வந்து புதன் வியாழன் செம்ம டைட்டு அப்படின்ட்டா. அவளோட ரூமில் இருக்க திங்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அவள் வந்து எடுத்து வச்சிட்டா. அப்புறம் வந்து இந்த எல்லாம் மற்றதை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பலாம் ஹெல்ப் பண்ண முடியலை. ஃபைனலாக கொஞ்சம் நேரம் தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவளுக்கு புதன்கிழமை மத்தியானத்துலேருந்து எக்ஸாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சாட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வேறு போக வேண்டியது இருந்துச்சு. அங்கே ஒரு 3 மணி நேரம் இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக இருந்தது. அவளால் ஹெல்ப் பண்ணவே முடியலை. முன்னாடியே சொல்லிட்டா, அம்மா என்னால் ரொம்ப பண்ண முடியாதுமா அப்படின்ட்டு. பட் ஸ்ருதி வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே மாறுறப்ப 2 பேரும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்ருதி வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பாள். அவளால் ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியாது. ஷிபானி நிறையா பண்ணுவாள். ஆனால் அந்த டைமுங்க ஸ்ருதி வந்து இல்லை அப்படின்னா எங்களால் வீடே மாறி இருக்க முடியாது. அவ்வளோ ஹெல்ப் பண்ணா. ஸோ அதான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நீ இல்லைன்னா வீடே மாறி இருக்கவே முடியாதுடா எங்களால், நீ பண்ணதான் அவ்வளோ பெரிய ஹெல்ப் அப்படின்ட்டு. நம்ம வந்து 2 வருஷமாக தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். முன்னாடி நாங்கள் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நான் வந்து இந்தியா போயிட்டேன். நான் இந்தியாவில் இருந்துகிட்ருக்கும்போது தான் ஹஸ்பண்ட் வந்து இந்த வீடு பார்த்தாங்க. இந்த வீடு பார்த்துட்டு நான் வந்து பார்க்கவே இல்லை. அவங்களே வந்து புக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வீடு பார்க்க வர்றோம் அப்படின்னா எந்த வீட்டுக்கு வர்றோமோ அந்த வீட்டை காமிக்கவே மாட்டாங்க நம்மக்கிட்ட. மாடல் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது பிரம்மாண்டமாக, அது சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க புக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தேன். அப்போ தான் அவர் வந்துட்டார், எல்லாத்தையுமே மாற்றி வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வந்தோன்னே வந்து பார்க்குறப்ப வீடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக பிடிக்கவே இல்லை. அந்த வியூக்காக தான் இருந்தோம். ஏன்னா நிறைய வந்து எனக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் கிடையாதா. ரொம்ப நிறைய எனக்கு ஸ்டோரேஜ் வேணாம். அட்லீஸ்ட் இருக்கிறதையாவது வைக்க முடியணும்ல. அந்தளவு கூட எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை, ரொம்ப கம்மி தான். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற சைடு ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இருக்கும். பெரிய லேக் ஒன்று இருக்கும், நான் நிறையா வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஜிம் பக்கத்தில். அந்த சைடு இருக்க வீடுலாம் கிச்சன்லேயே பெரிய கிச்சனுங்க. ஆனால் இதே ரெண்ட்டு தான். ஒவ்வொரு இதுக்கும் மாடல் மாறும். பட் அதுவுமே எங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டையெல்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது, ஓ இது வேறு மாடல் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அடிக்கடி மாற்றிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனால் சரி பரவாயில்ல இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாச்சு. இங்கேயுமே வந்து எங்களுக்கு இங்கே நம்ம வந்தோன்னே லீஸ் போடணுங்க. 12 மாதம் 14 மாதம் தான் மேக்ஸிமம். 14 மாதம் மேக்ஸிமம். நீங்கள் மந்த் ஆன் மந்த்னு எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1 வருஷம் போடுவோம் எப்போயுமே. 1 வருஷம் கழித்து ரினியூவல் பண்ணிப்போம். ஸோ இந்த வட்டம் வந்து 3 பெட்ரூம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லீசிங் ஆஃபீஸில் 12 மாதம் முடிய முன்னாடியே நம்ம போய் சொல்லிடணும். ஸோ 10 மாதம் இருந்தப்பயே நாங்கள் போய் சொல்லிட்டோம். லீஸ் வந்து இருந்தப்பயே நாங்கள் போய் சொல்லிட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவோம், வந்து வீட்டையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனே வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீசிங் ஆஃபீஸில் இருக்க மேனேஜர் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு தான் வந்தாங்க. சொல்லிட்டு வந்தப்போ நம்ம அதுக்கு வந்து எல்லாம் வீட்டை நீட் பண்ணி வச்சுருவோம் இல்லையா. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து மறுபடியும் வேறு ஒருத்தவங்க வந்தாங்க. சொல்லவே இல்லை, சடனாக வந்தாங்க. அவங்க வந்து முக்கியமாக பார்த்த இடம் வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்தாங்க. அப்புறம் வந்து கார்பெட்லாம் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. 1 வீக் கழித்து தான் எங்களுக்கு அப்ளிகேஷனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் எங்களுக்கு வந்து கிடச்சிதுங்க. முன்னாடி ஒரு வீடு இருந்துச்சுங்க. அது வந்து ரெனோவேட் பண்ணாத வீடு போல். அதுவே எங்களுக்கு தெரியாது. அது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கே மாறுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி இந்த வீடு இன்னொரு வீடு வேக்கண்டாக இருந்துச்சு, சரி அது புக் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லி மாற்றினோம். அப்போ தான் எனக்கு மேனேஜரே சொன்னாங்க, நீங்கள் புக் பண்ண வீடு நான் ரெனோவேட்டட், இப்போ நீங்கள் மாற்றிருக்கீங்க பாருங்கள், அதுதான் ரெனோவேட் பண்ண வீடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஸோ நம்மளுக்கு திங்ஸ் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அடிக்கடிலாம் வீடு மாறுற ஆள்லாம் இல்லைங்க. 8 வருஷம் ஆனாலும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆள் தான் நாங்கள். பட் இப்போ வந்து சரி கொஞ்சம் வீடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கா, அதனால் மாறலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்து நம்ம மாறினது. எங்கள் அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி
காலையில் 6 மணிக்கு முன்னாடி அப்புறம் நைட்டு 8 மணிக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணுறது பண்ணவே கூடாது. அது ரூல்ஸு. ஸோ இன்றைக்கி காலையில் தாங்க பாலே காய்ச்சணும். ஒரு 10:30 மணிக்கு தான் பால் காய்ச்சணும். 9 to 10:30 காய்ச்சணும். ஆக்சுவலி முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து கீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போய் நம்ம கீ வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவரும் நானும் போகிற பிளான். அவருக்கு சடனாக மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மட்டும் தான் போய் கேட்டேன். அப்போ வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா புதன்கிழமை அமாவாசையா, சரி அன்றைக்கி பால் காய்ச்சினா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க வீட்டில். 9 to 10:30 நல்ல நேரம், அதுக்கு முந்தி காய்ச்சிருங்க அப்படின்னாங்க. எல்லாத்தையும் சொன்னேன், இப்படி பால் மட்டும் காய்ச்சிக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க இல்லை ஃபினிஷ் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது, நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமே வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. முடிஞ்ச அளவு கண்டிப்பாக சீக்கிரம் கொடுத்துட்றேன் நாங்கள். சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட 9:45க்கு மேனேஜர்லேருந்து கால் வந்துச்சு, வந்து கீ வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் போய் கீயெல்லாம் வாங்கிட்டோம். அவங்க எங்களுக்காக தான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சீக்கிரம் முடித்தேன் அப்படின்னாங்க. ஏன்னா காலைல நல்ல நேரம் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவங்கக்கிட்ட சொன்னதுனால அவங்க காலையில் வந்து கொடுத்தோன்னே இம்மிடியேட்டாக போய் பால் மட்டும் காய்ச்சினோங்க. காய்ச்சிட்டு சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். வீட்டுக்கு வர முன்னாடி சரியான மழை. இந்த டைம் மழை பயங்கரமாக பெய்யுது. அதனால் மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தான் எங்களால் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கவே முடிஞ்சது. அதுவும் நாங்கள் 3 பேர் மட்டும் தானே. அவள் ஸ்ருதி வந்து அவளால் எவ்வளோ முடியுமோ அந்த பெஸ்ட்டை ஃபுல்லாக கொடுத்தா. ரொம்ப ஹெவியெல்லாம் வந்து அவள் தூக்கிக்கிட்டா. நீங்கள் நினைக்காதீங்க வீடியோ மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு, நானுமே ஹெல்ப் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹெவியான ஐட்டம் நான் தூக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து அவர் என்னைய தூக்கவே விடலை. நான் தூக்கிட்டு வர்றதெல்லாம் பாதியிலலாம் என்னைய ஸ்டாப் பண்ணி நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் தூக்கிட்டு வந்தார். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியேங்க நானும் பாப்பாவும் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பேக் பண்ணியாச்சு. கிச்சன் மட்டும் பேக் பண்ணவே இல்லை சுத்தமாக. ஏன்னா கிச்சன் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால தான் நான் கிச்சன் மட்டும் பேக் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுட்டேன். மற்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடியே வந்து மாறணும் இல்லையா. ஸோ அதோட எல்லா கார்ட்போர்ட் பாக்ஸையுமே நம்ம மடக்கி கட்டி வந்து மேலே வச்சுருப்போம். ஸோ எப்பப்போ மாறுறோமோ அப்பப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா ஒரு சின்ன ட்ராலி மாதிரி, அது அமேசானில் தாங்க வாங்கினோம். இது வந்து இந்த மாதிரி பெரிய அந்த இது வைக்கிறதுக்கு, பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினது. ஏன்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசெல்லாம் நம்மளால் தூக்க முடியாது. ஒரு ட்ராலி இருக்குது, அது வந்து இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா கொண்டு வருவோம்ல காஸ்கோவில் இருந்து, அந்தது அதில் ஓரளவு தான் வைக்க முடிஞ்சது. ரொம்ப வந்து வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து அந்த இதில் வச்சு தான் ஸ்ருதி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்தால். ரொம்ப ஹெவியானதெல்லாம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னாச்சு, கிச்சன் ஃபுல்லாக நான் எடுத்து வைக்கலைங்களா, மற்றபடி வந்து பெட்ரூமில் சில திங்ஸ்லாம் வேறு இருந்துச்சு. ஹெவி ஐட்டம் எதையுமே நாங்கள் எடுக்கலை. எங்களால் எதை முடியுமோ அதை மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டே வந்தோம். இருட்டிருச்சு கொஞ்ச நேரத்துலேயும், பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா தான் பயங்கரமாக பசிக்கும். ஸோ அதனால் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வச்சோம். ஒரு 7:45 கிட்ட கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா யாரும் வந்து சொல்ல முன்னாடி ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு 7:45க்கே வந்து நாங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம், மூவ் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஏன்னா மேனேஜர் முன்னாடி சொல்லி தான் விட்டாங்க, நீங்கள் வந்து 6 மணிக்கு முன்னாடி நைட்டு 8 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் பண்ணல. ஏன்னா இங்கே சீக்கிரம் எல்லோரும் தூங்கிடுவாங்களா, அதனாலே வந்துட்டு மூவ் பண்ணவே இல்லைங்க. அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் விட்டாச்சு. ஆனால் கொஞ்சம் எடுத்து வைக்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரியான டயர்டு. ஏன்னா ரொம்ப இந்த ஸ்டெப்ஸ்லாம் தூக்கி இறங்குறமா, லிஃப்ட் வேறு இல்லாததுனால கால் வலி விட பின்னி எடுத்துருச்சு. அவருக்குமே அப்படி தான் இருந்தது. ஸ்ருதிக்குமே பயங்கர டயர்டாக இருக்குமா அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தா. பாப்பா 2 பேருமே அவங்கவுங்களோட கிளாசெட் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ட்ரெஸ்ஸை எல்லாம் ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் அந்த பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகுமா, கொஞ்சம் மடித்து வச்சிடலாம். இல்லைன்னா வீடெல்லாம் பரத்தி இருக்க மாதிரியே இருக்கும். இது வந்து ஷிபானியோட கிளாசெட், இது ஷிபானியோட ரூம். அதே மாதிரி ஸ்ருதியுமே வந்து அவள் இதை ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டா. ஆனாலும் அவளோட ட்ரெஸ் நிறைய இது வந்துட்டு எங்கள் இதில் இருந்துச்சுங்க. எங்களோட பாக்ஸில் உள்ள எங்களோட ரூமில் இருந்துச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் என் ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கும்போது, உன் ட்ரெஸ்ஸை எடுத்து கீழே போட்டுறியா, நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அவட்ட. ஸோ அதனால் அவள் வந்து பார்த்துக்கிறேம்மா அப்படின்னா. அவர் ரூம்லேயுமே கொஞ்சம் இதை ஃபுல்லாக வச்சுருந்தோம். அப்புறம் ஹாலில் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஹாலில் இருக்கிறது தான் இது. இன்னும் சோஃபா பெரிய ஐட்டம்லாம் இன்னும் மூவ் பண்ணல. இதெல்லாம் அடுத்த நாள் தான் வந்து மூவ் பண்ணணும். இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வந்து வாஷ் பண்ணோம், அங்கே வாஷ் பண்ணல பழைய வீட்டில்.
ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ருதி நைட்டு தான் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தா. ஸோ அது வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா அடுத்து நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிற வேலை அப்படின்றது இருக்காது. மணி வந்து 10 மணியே ஆயிடுச்சு. ஒரு 12 மணி வரையில மட்டும் எடுத்து வச்சுட்டு போய் தூங்க போகலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா ஓவர் டயர்டாக இருந்தால் எப்பயுமே எனக்கு தூக்கமே வராதுங்க. டயர்டே இல்லை அப்படின்னா தான் நான் கொஞ்சம் நல்லா தூங்குவேன். அவர் கூட சொல்லிகிட்டே இருந்தார், நாளைக்கு பார்க்கலாம், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, வந்து படு அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து மற்றது இந்த கிச்சன்லாம் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சன்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணல. நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னாங்க, இருக்கிற பாக்ஸே போதும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வாங்க வேணாங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட. கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க லாஸ்ட் மினிட்ல எடுத்து வைக்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய பாக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் வந்து ட்ராஷ் கவரில் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஹேங் பண்ணிடுவோங்க. ஸோ பாப்பா ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் அந்த பேக்கில் சூட்கேஸில் வச்சுருப்போம். மற்ற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்ருவோம். ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்புறம் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்குமே தெரியும். இந்த டைம் வந்து இந்த சுடிதார் எல்லாத்தையுமே வந்து ஹேங் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். பட் எந்த அளவுக்கு இடம் பத்தும், என்னென்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். ஏன்னா நிறைய வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு ஷர்ட்டு, அப்புறம் தனி டிஷர்ட்டு அப்படின்னு எல்லாம் தனித்தனியாக இருக்குங்களா. அதனால் அவருக்கு தான் அந்த பெரிய சைடு வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த சைடு ஃபுல்லாக நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த சைடே இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு. இதோட வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. இனிமேல் வேலையை அப்படியே நான் ஃபுல்லாக கன்டினியூ பண்ண போகிறேன். மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.